அண்மை செய்தி சேலம் பழைய பேருந்து நிலைய கடை வளாகத்தில் மாணவர்கள் கஞ்சா புகைத்த விவகாரத்தில் கஞ்சாவை சிகரெட் என கூறியிருக்கிறார்கள். அது தொடர்பான அந்த அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். சேலம் பழைய பேருந்து நிலைய கடை வளாகத்தில் மாணவர்கள் கஞ்சா புகைத்த விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் தற்போது அது தொடர்பான அந்த செய்திகளை நேரலையாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் வினோத். வினோத், வணக்கம். விரிவான விவரங்கள். அண்மை செய்திகளாக தற்போது பார்த்து வருகிறோம். சேலத்தில் பழைய பேருந்து நிலைய கடை வளாகத்தில் மாணவர்கள் கஞ்சா புகைத்த விவகாரத்தில் தொடர்ந்து விவரங்களை செய்தியாளர் வினோத் வழங்கிட கேட்கலாம். வினோத், விவரங்களை வழங்கலாம். சேலம் மாநகர் பழைய பேருந்து நிலையம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய அந்த ஈரடுக்கு பேருந்து நிலையத்தில் கடந்த 24ஆம் தேதி அன்று பள்ளி சிறுவர்கள் மற்றும் கல்லூரி பயிலக்கூடிய சிறுவர்கள் என பலரும் கஞ்சா புகைத்துக் கொண்டிருப்பதும் அதே போல் போதை ஊசி செலுத்திக் கொள்வது போன்ற சம்பவங்கள் அரங்கேறியது. இது தொடர்பாக நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் புதிய ஆதாரத்துடன் செய்தியானது வெளியிடப்பட்டது. ஆனால் அதற்கு சேலம் மாநகர காவல்துறையினர் மறுப்பு தெரிவித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார்கள். அதில் மாணவர்கள் புகைத்துக் கொண்டிருந்தது கஞ்சா இல்லை, அது வெறும் சிகரெட்டு தான் என ஒரு நூதன விளக்கத்தையும் கொடுத்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் தற்போது தமிழ்நாடு குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் இந்த விவகாரத்தை கையில் எடுத்திருக்கிறது. அதாவது இந்த நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் செய்தி வெளியானதை அடுத்து நாளைய தினம் சேலம் மாநகர காவல் ஆணையாளர் மற்றும் சேலம் மாவட்ட ஆட்சியர், அதே போல் சேலம் மாநகராட்சியுடைய ஆணையாளர், சேலம் நகர காவல் ஆய்வாளர், அதே போல் அந்த காவல் நிலையத்தில் பணியாற்றக்கூடிய சிறப்பு உதவி ஆய்வாளர், தலைமை காவலர் என 6 பேரும் நாளைய தினம் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அந்த கடிதத்தின் மூலமாக இந்த விசாரணை குழுவானது சேலம் வரும்போது அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும், அதே போல் அந்த விசாரணை குழு சம்பந்தப்பட்ட இடத்தில் விசாரணை நடத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதலில் இது வெறும் சிகரெட்டு தான், கஞ்சா இல்லை என சேலம் மாநகர காவல்துறை தரப்பில் ஒரு நூதன விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் தற்போது இந்த விவகாரம் தமிழ்நாடு குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையத்திடம் சென்றிருக்கிறது. எனவே இனி வரும் காலங்களில் இது போன்ற போதை பழக்கத்தை போலீசார் தானாக முன்வந்து கட்டுப்படுத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்திருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இன்று இரவு இந்த குழுவானது சம்பந்தப்பட்ட பகுதியில் நேரில் சென்று விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அதே போல் காவல் நிலையம் சென்று இந்த குழு விசாரணை நடத்தியிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் நாளைய தினம் மாலை 3 மணி அளவில் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்த சம்பவம் தொடர்பாக சேலம் மாநகர காவல் ஆணையாளர் உள்ளிட்ட 6 பேரிடமும் நேரடியாகவே விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வினோத்.